சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி 2021 வருஷத்துலேருந்து 2022 வருஷம் ஸ்டார் நோட்டு புக்கு. இதுக்கு அடுத்த வருஷம்னா 2023 வருஷம், அதாவது 2 வருஷம் முன்னாடி. அதாவது இன்றைக்கி என்ன 25ங்களா 24, போன வருஷம் 24வது வருஷம் புக்கு இன்னும் வரல. 22வது வருஷம் புக்கு தான் டீட்டெயில் இப்போ சொல்ல போகிறேன், பார்த்துக்குங்க. இதில் என்னென்னா ஒரு நோட்டு காட்டுறேன். 50 ரூபா 50 ருபீஸு ஸ்டார் நோட்டு. இது 9AW ஸ்டாரு. இது காமன், இது இல்லை நான் சொல்ல வர்றது. இந்த நோட்டு சாரி 8AB ஸ்டாரு. இந்த நம்பர் எதா இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் முக்கியமாக கேட்பாங்க. 8AB ஸ்டாரு. இன்செட் எதனா இருக்குதா பார்த்துக்கிறதுக்கு தாங்க சார். பிளைன் இன்செட்டு. இங்கே என்ன போட்டிருக்குறாங்க, கையெழுத்து பார்த்துக்குங்க. பிளைன் இன்செட்டு, அதாவது இந்த நோட்டில் இன்செட்டு எது இல்லை. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க உள்ள, அந்த நம்பரில் எதுவும் இல்லை. 8AB இன்செட்டு எந்த நம்பரு உள்ள இல்லை, அதனால பிளைன் இன்செட்டு சொல்லுவாங்க. இந்த நோட்டோட விலை எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, புக்கிலே போட்டிருக்கேன் பாருங்க. ரேர் அப்படின்னு சொல்லி 2022 வருஷம் புக்கிலே கொடுத்துருந்தாங்க. 2023 எவ்வளோ ரேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 2024 புக்கு வரல. இந்த வருஷம் புக்கில் பார்த்தா தான் தெரியும் இந்த நோட்டோட விலை எவ்வளோன்னு. ஏன்னா 2023 வருஷம் 3வது வருஷம் புக்கில் ரேட் எச்சா கொடுத்துருப்பாங்க. அப்பவும் அதில் ரேர் தான் போட்டிருக்கோம். இது பாருங்க, வருஷம் 2016 படிச்சுக்குங்க. இங்கே பாருங்க, கையெழுத்து இன்செட்டு எல்லாம் இதில் போட்டிருக்குது. வருஷம் 2016. ப்ரெப்பீஸ் A8AB, அதாவது இதுதான் ப்ரெப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. 8AB அதுதான் இங்கே ப்ரெப்பீஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த நோட்டோட விலை ரேர்ன்னு போட்டிருக்குது. இப்போ நான் காட்டுறது பாருங்க. 8 பாருங்க, இங்கேயே காட்டிடலாம். இங்கே பாருங்க, 8 ப்ரெப்பீஸ் 8AB ஸ்டாரு. பிளைன் இன்செட்டு, அதாவது எந்த ஸ்டாருக்கு நடுவில் எந்த நம்பரும் இல்லை, பிளைன் இன்செட்டு. இது ரேர்ன்னு கொடுத்துருக்குறாங்க. வருஷம் பார்த்துடலாம். வருஷம் 2016, அதாவது வருஷமும் இங்கே காட்டுருக்கப்பாங்க 2016. கையெழுத்து பார்த்துடலாமா? கையெழுத்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? இந்த நோட்டோட கையெழுத்து பார்த்துக்குங்க. இந்த நோட்டோட கையெழுத்து இது கரெக்டாக இருக்குது, ப்ரெப்பீஸும் கரெக்டாக இருக்குது, வருஷமும் கரெக்டாக இருக்குது. நம்பர் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அது எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரேர். உங்களுக்கு புரியிட்டோன்னு தான் இவ்வளோ இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அது நோட்டோட இது பார்த்துடலாமா? பாருங்க, 8AB அப்படி போட்டிருக்குது. 8AB, ஓகேங்களா? இதோட விலை எவ்வளோன்னு இன்னும் முடிவு பண்ணல. ரேர்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் நினச்சி பார்த்துக்குங்க, இது ரேர் நோட்டு. இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்டார் நோட்டில் ரேர் நோட்டில் முக்கியமாக வர்றது
இந்த நம்பர் எனக்கு கிடைச்ச நோட்டில் உங்களுக்கு கொடுத்து இந்த நம்பரில் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் வந்துருக்கு 0 1 2 3 4 5ஆம் நம்பர் இல்லை, அதுக்கு பதிலாக தான் 0 இருக்குது. இந்த 5 நம்பரு 0லேருந்து பார்த்துக்குங்க, 0 1 2 3 4 ரிவர்ஸில் அப்படியே வந்துருக்குது. இது ஃபேன்சி நம்பரும் இருக்குது, அதாவது ரேர் நோட்டு ஃபேன்சி நம்பரும் இருக்குது. நோட்டோட கண்டிஷன் பாருங்க. இன்னைக்கு இது சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா இந்த ரேர் நோட் மிஸ் பண்ணாதீங்க. அதாவது 2023 வருஷம் புக்கில் இது என்ன ரேட் கொடுத்ததுன்னு செக் பண்ணுங்க. உங்கள்கிட்ட புக்கு இருந்தானா 2024 வருஷம் புக்கு வரல, 2025 வருஷம் புக்கு இன்னும் இப்போதான் வருஷம் பிறந்திருக்குது. நோட்டு கண்டிஷன் காட்டிட்டேன். யாருக்கான இந்த நோட்டு வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சார். இது ரேர் நோட்டுங்க. இங்கே பாருங்க, புக்லேயே ரேர்னு கொடுத்துருக்குது. யாருக்கான இந்த கலெக்ஷன் ஸ்டார் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த நோட்டு இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நோட்டு தான் இருக்குது. இதில் ஃபேன்சி நம்பரும் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணி ரேட்டு கேட்டுக்கலாங்க சார். வாங்க, அனுசரித்து சொல்கிறேன். பிடிச்சிருந்தானே பேசலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க. தேவைப்பட்டு, அதாவது வாங்குறவங்களுக்கு இது எங்கள் கலெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ரேட் சொல்கிறேன், பேசலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தானே வாங்கிக்கலாங்க சார். ஏன்னா இதெல்லாம் ரேர் நோட்டு. இதெல்லாம் நானும் 3 வருஷம் முன்னாடியே 3-4 வருஷம் முன்னாடியே வந்து அந்த அளவுக்கு காசு கொடுத்து தான் நான் கலெக்ஷனில் வச்சுருக்கிறேன். உங்கள் கலெக்ஷன் வேணுமானா ட்ரை பண்ணுங்கள் சார். கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.